பங்கேற்ற அன்பர்கள் இப்படி இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்கள் அனைவரும் பேசியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வேலையில் இன்னும் சில மணித்துறைகளிலே இந்த மகாசபாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. குருமராமலிங்கம் அவர்களுடைய திருவிழையும் கன்னியாகுமரியினுடைய அற்புதமான வரலாற்று திருப்பணிகளிலே இந்த கோயில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த இடத்திலே சாதாரணமாக ஒரு கொட்டசாபாகிய அக்னீஸ்வர பெருமான இப்பொழுது நம்முடைய திருப்பணி வேந்தர் திருப்பணி சக்கரவர்த்தி 10,000 குருமராமலிங்கம் அவர்கள் திருக்கண் நோக்கம் செலுத்தி இந்த இடத்தை சீரும் சிறப்புமாக எடுத்து புனரமைப்பு செய்து உண்மையாக புதிய திருக்கோயிலாக அடித்தளம் முதல் குடித்தளம் வரை கட்டி அமைத்திருக்கின்றார்கள். சுவாமி அப்பாய் கற்பகாம்பிகையை இங்கே பிரதிஷ்டை செய்து அதோடு விநாயகப் பெருமாள் சுப்பிரமணிய பெருமாள் சகாயி நவகிரகமுடைய அத்துறை பரிவார மூர்த்திகளையும் அற்புதமான புஷ்ப மரியோடு கருங்கலை கலவரத்தை அமைத்து மிக முக்கியமாக 6 மாத காலங்களிலேயே ராஜகோபுரம் முதல் அற்புதமான இந்த பெரிய திருக்கோயிலை கட்டி எழுப்பி நம்முடைய குருமராஜலிங்கம் அவர்கள் இன்றைய தினம் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த கும்பாபிஷேகத்தை நடாத்திருத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அற்புதமான விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் திருவருளும் குருவருளும் பெருக பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இந்த அதிகாலை வேலை என்றாலும் அத்துறை மக்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். நம்முடைய விழாவுக்கு பெருமாள் சேத்திர கோவை திருத்தாண்டகம் என்று பல தலங்களில் கோடையாக போன்று பதிகத்தை அறிவித்திருக்கின்றார். அந்த பதிகத்திலே முன்னேறே மாகாணம் என்று தொடங்கக்கூடிய தேவாலயத்தினுடைய கடைசி பகுதியிலே பஞ்சாக்கையும் கைலாயராஜனையே காணலாமே என்று கைலாயராஜன் எழுந்தருளிருக்கக்கூடிய இடமாக இந்த திருத்தலத்தை போற்றி அருள் செய்திருக்கின்றார். இந்த திருத்தலத்திற்கு பஞ்சாட்சரபுரம் என்ற அற்புதமான திருநாமம் இன்று பஞ்சாக்கை என்று திருமலையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே பெருமாள் பல யுகங்களாக எழுந்தருளி அருள் பாலிவுள் இருக்கக்கூடிய நிலையிலே அக்னீஸ்வர பெருமானுடைய திருச்சன்னதி திருக்கோயில் நூற்றாண்டு அல்ல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இந்த கோயில் இருந்தது என்று வரலாற்று சுவடிகள் இல்லாத நிலையில் சுவாமி மட்டுமே இருந்தார். சுவாமியினுடைய அந்த திருமுகத்தை கொண்டு இந்த வரலாற்றை புனரமைப்பு செய்து நம்முடைய கர்மயாருக்கும் குருமதா சமுதாயம் அவர்கள் சீரிய முறையில் ஒவ்வொரு நாளும் இந்த தலத்திற்கு எழுந்தருளி என்ற திருப்பணிகளை திருக்கண் நோக்கம் செலுத்தி ஒவ்வொரு விதமாக இவரை செம்மைப்படுத்தி செம்மையான திருப்பணியாக நிறைவேற்றி புத்தம் புதிய திருக்கோயிலாக இங்கே அமைத்து இப்போது கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது. பஞ்சமூர்த்திகளையும் இங்கே எழுந்தருளி வைத்திருக்கின்றார்கள். கொடிமரம் முதல் அத்துணை பரிவார தெய்வங்களையும் எழுந்தருள் செய்து மிக அற்புதமான விசாரமான பிரகாரத்தோடு நதீஸ்வரரோடு மண்டபத்தோடு இந்த அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழாவினை நம்முடைய குருநாத விழாவர்கள் நினைத்திருத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் ஒரு கால பூஜை நடைபெறுகின்ற கோயிலாக இருந்தது. இன்றைக்கு நித்திய பூஜை மட்டுமல்லாமல் மகோற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற வகையிலே அத்தனை மூர்த்திகளையும் புதியதாக வார்த்து நமக்கு இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். பிரதோஷம் தோறும் வழிபாடு செய்வதற்கு இங்கே பிரதோஷ நாயகரை எழுந்தருளிவித்து வாகனத்தோடு எல்லா வகையான சிறப்புகளையும் செய்திருக்கின்றார்கள். இன்னும் சில மணித்துளிகளிலே இங்கே இருக்கக்கூடிய விமானங்களுக்கும் புதியதாக கோபுரமாக அமைக்கப்பட்ட ராஜகோபுரம் முதல் அத்துறை பரிவாரங்களுக்கும் விமான கும்பாபிஷேகமும் ராஜகோபுர கும்பாபிஷேகமும் குருமதா பரிவாரங்கள் திருமுறையிலே நடைபெற இருக்கின்றது. பஞ்சாட்சரேஸ்வரர் 5 எழுத்தினுடைய சொரூபமாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றார். சிவாக மந்திரியே பெருமானுடைய திருமையை சொல்லும் பொழுது மத்திய திருமேனியாக சொல்வார்கள்.
அந்த மந்திர திருமேனி பஞ்ச பிரம்ம வடிவமாக இருக்கின்றது. 5 பிரம்ம மந்திரங்களை கொண்டதாக அந்த திருமேனி இருக்கின்றது. இதனை நாம கற்பித்தோம் என்று சொல்லுவோம். 5 வகையான திருமேனி. அந்த 5 திருமேனிகளும் ஒரு சேர தரிசிக்கக்கூடிய இடம் சிவாகினியாகிய அந்த நெருப்பினுடைய வடிவமாக இங்கே பஞ்சாட்சர பெருமான், இது அக்னீஸ்வர பெருமான் இருக்கின்றார். குறிப்பாக சிவாகமங்களினால் போற்றக்கூடிய பெருமானுடைய திருவடிவும் இங்கே எழுந்தருளவிக்கப்பட்டிருக்கின்றது. சதாசிவ பெருமானுக்கு 5 திருமுகங்கள். அதுபோல இந்த பஞ்சாட்சரபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமான் அக்னீஸ்வரராக சிவாக்னியின் சொரூபமாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமாக 6 கால யாகசாலை பூஜை, சுவாமி அம்பாளுக்கு நவாசினி, இப்படி எல்லா வகையான சிறப்புகளோடு வேத பாராயணங்கள், சிவாத்மதி வழிபாடுகள், திருமொழி பாராயணங்கள், மங்கள இசைகள், இப்படி தொடர்ந்து இந்த 1 வார காலமாக இங்கே குருமதாசனியார் அவர்கள் எழுந்தருளி இந்த கும்பாபிஷேக விழாவினை சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு அத்துணை குருமதாசனியார்களும் எழுந்தருளி சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த முதல் காலத்திற்கு முன்னர் நம்முடைய செங்கோலாவிலும் இங்கே எழுந்தருளினார்கள். அதுபோல குழாவூரானிலும் திருச்செங்கோல் சுவாமிகள் மடாதிபதி அவர்கள், இப்பொழுது வேளாப்பூர் சிறாரிலும் குருமதாசனியாரும் அவர்கள், சூரியனார் கோயிலாரிலும் குருமதாசனியாரும் அவர்கள், நாச்சியார் கோயிலாரிலும் குருமதாசனியாரும் அவர்கள் என்று சைவ ஆயுதங்கள் எல்லாம் இங்கே எழுந்தருளி இந்த பஞ்சநாட்சர பெருமானுடைய பேரருளை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை சிறப்பு மிக்க பெருவிழாவினை செய்ய முடியும் என்றால் அது தர்மயாதிரம் குருமதாசனியாரும் அவர்களால் தான் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். மகாசனியாருடைய அருளாட்சியில் 4 திருக்கோயில்கள் முழுமையாக புதுமையாக கட்டப்பட்டிருக்கின்றது. சீர்காழியிலே 11 புராணேஸ்வரர், அந்த கோயில் முழுமையாக இல்லாத நிலையில் அதனை புனரமைப்பு செய்து புதியதாக கட்டினார்கள். மயிலாடுதுறை வரலாற்றிலேயே சிறப்புமிக்க துலாக்கட்டம் விஸ்வநாத பெருமான், காசி விஸ்வநாத பெருமான் ஆலயம் குலைந்து கிடந்த அந்த கோயிலை எடுத்து ராஜகோபுரத்தோடு முழுமையாக திருப்பணியை செய்தார்கள். அதுபோலவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பஞ்சாக்கை திருக்கோயில் இந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வாகனத்தில் சன்னிதானம் எழுந்தவிடும் போது அந்த நடைபாதையாக மட்டுமே இருக்கும். இறங்கி ஒரு 5-6 பேர் வந்து இங்கே வழிபாடு செய்யக்கூடிய நிலைதான் இருந்தது. இன்றைக்கு பெரிய திருவிழாவே நடத்தக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான திருப்பணியை எங்களுடைய திருப்பணி வேந்தர் குருமதாசனியாரும் அவர்கள் நிறைவேற்றி வரலாற்றை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, இந்த திருக்கோயிலுக்கு குருமதாசனியாரும் அவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர விழா வந்து திருக்கடவுரிலே அந்த நன்னீராட்டு செய்து கொண்டு இங்கே வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். 26வது குருமதாசனியாரும் 25வது குருமதாசனியாரும் என்று அத்துணை சன்னிதானங்களும் இந்த தலத்திற்கு அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட சிறப்புடைய திருத்தலம் பெருமானுடைய திருமேனியைத்தான் குருமதாசனியார்களும் தாங்கியிருக்கின்றனர். மிக அற்புதமாக இன்றைக்கு சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை கோடை இந்த நேரத்திலே 6-10 மணி அளவிலே மிக அற்புதமாக புண்ணிய காலத்திலே புண்ணிய திருநாளிலே இந்த அதிகாலையிலே இந்த மகா கும்பாபிஷேகத்திலே குருமதாசனியாரும் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இன்னும் சில மணித்துளிகளிலே இங்கே விமானங்களிலே மகா தீபாராதனை நடைபெற்று
தொடர்ந்து மூலாலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அன்பர்களெல்லாம் வரிசமைத்து முருகா சன்னிதானங்கள் எழுந்தருளி வரும்போது அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு இடமளித்து நாம் நிற்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த மூலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்று முருகா சன்னிதானங்கள் ஒழுவிற்றிருந்தருளி அருட்காட்சி நல்கி இங்கே அறிஞர் பெருமக்களுக்கு தொடர்ந்து கலாநிதி விருதுகளை மகா சன்னிதானம் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த திருக்கோயிலினுடைய சிற்பணியிலே மிக முக்கியமாக தன்னுடைய ஆர்வத்தோடு பல வகையான அன்பர்களை திரட்டி திருப்பணியை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த இந்த தலத்தை பூஜை செய்த மணிகண்ட சிவாச்சாரியார், அவருடைய தந்தையார், இப்படி அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் இங்கே விருதுகள் வழங்க மகா சன்னிதானம் அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள். அவருடைய திருக்கரங்களினாலே அந்த விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கின்றன. விமான ராஜகோபுரத்திற்கு இப்பொழுது மகா தீபாவளி நடைபெறுகின்றது. நம பார்வதீபதே உஞ்சனை மாகாணம் ஊரல் ஓத்தூர் உருச்சிரகோடி மறை காட்டுள்ளும் பஞ்சார் பொதியில் மலை தஞ்சை வடுவூர் வீரட்டும் மாகாணம் கேதாரத்தும் வெஞ்சமா கூடல் வெய்யத்தூர் வைகாம் வேதீச்சரும் விவீச்சரும் வெற்றியூரும் கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையோ கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையோ கையிலாய நாதனையே காணலாமே கடன் கொண்டதோ தாமரை பொன்முடிதன் மேல் குடங்கொண்டு அடியார் குடி குடங்கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாத்த படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தவன் படங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தபரமன் இடங்கொண்டிருந்தான் தன் இடைமறு வீரோ